வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி புரோட்டீன் லட்டு. நம்ம உடம்புல புரோட்டீன் அதிகமாக இல்லைன்னா ரொம்ப சோர்வாக இருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லல் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதில் தூசி மண் எதுவாக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அலசிட்டு கூட சேர்த்து நல்லா பொரி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கரலாம். பார்த்திங்கன்னா தெரியும், டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் வறுத்துக்கிட்டால் போதும், கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான், லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். அதில் மேலே இருக்க அந்த தூளை மட்டும் நல்லா நீக்கிருங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தட்டில் ஆற வச்சிடலாம். தனித்தனியாக தட்டில் ஆற வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கிறப்ப நாம் பார்த்து தான் அரைக்கணும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துடலாம். பச்சைப்பயிரையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா செவந்து வரணும். நல்லா வறுத்துக்கரலாம். வாசனைக்கு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். இதையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா சூடெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் பொட்டுக்கடலை 1 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். லைட்டாக நான் எனக்கு கறியிருச்சு, நான் வேறு பொட்டுக்கடலையே மாற்றிக்கிடுவேன். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்கோங்க. 5 பாதாம் சேர்த்துடலாம். லைட்டாக அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பருப்புகளையும் தனித்தனி தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். இதை எப்படி அரைக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பச்சைப்பயிரையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பச்சைப்பயிரை அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூசணி விதையும் பாதாமும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பருப்பையும் நம்ம அரைச்சனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஃபைனலாக எள்ளு சேர்த்து அரைச்சிடலாம். எள்ளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் எள்ளு சேர்த்து அரைச்சோம்னா எள்ளுலேருந்து நம்மளுக்கு எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அப்போ அரைக்க வராது. அதனால் நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எள்ளு எல்லா மாவுகளையும் சேர்ந்து வரணும். சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சாச்சு. எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ கையில் பிடிச்சி உருண்டை பிடிச்சாலே ஈஸியாக வந்துடும். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அது நல்லா ஊற்று விட்டோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறலாம். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துடலாம். நான் அளவான நெய்யே போதும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த நெய்யோட அந்த முந்திரி பருப்பையும் இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இதுக்கு நெய் அதிகமாகவே தேவைப்படாது, கொஞ்சமாகவே இருந்தாலே போதும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும். ஈஸியாகவே நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாவது செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய லட்டு ரெசிபி.
சூப்பராக இருக்கும். டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் 1 வீக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.